திருமணமான நாளன்றே மித்ராவுக்கு நிம்மதி போயிருந்தது. பெற்றோர் பார்த்து வைத்த திருமணம் என்பதால் கணவன் ரகு தன்னை அழகாக பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையுடன் அவள் வந்திருந்தாள். ஆனால் எல்லாம் ஒரு நாளிலேயே முடிந்துவிட்டது என்ற போது அவளின் எதிர்பார்ப்புகள் எல்லாம் தவிடு பொடியாகி இருந்தன. முதலிரவில் மது பாட்டிலுடன் அவன் இருப்பது தெரியாமல் 1000 ஆசைகளுடன் கையில் பால் செம்புடன் உள்ளே சென்றவள் அவனின் கையில் இருந்த பாட்டிலை கண்டு அதிர்ந்தாள். அவளை பார்த்த ரகுவும் ஒரு மடக்கு குடித்துவிட்டு பாட்டிலை அருகில் இருந்த மேசை மீது வைத்தான். வா மித்ரா, இது என்ன பாலா? சரி மேஜையில வச்சுட்டு வா. மது பாட்டிலை பார்த்தே நொறுங்கி போயிருந்த மித்ராவுக்கு அவனின் வார்த்தைகள் கோபத்தை வரவழைத்தன. ஆனாலும் அடக்கி கொண்டு பால் செம்பை மேஜையில் வைத்தாள். பின்னர் பயத்தில் கால்கள் நடுங்க அவனின் அருகில் வந்து அமர்ந்தாள். பக்கத்தில் வந்து அமர்ந்தவளை திரும்பி பார்த்து மித்ரா என்று ரகு அழைத்த போது அவனின் வாயிலிருந்து வந்த துர்நாற்ற நடி மித்ராவுக்கு குமட்டி கொண்டு வந்தது. அதனால் உடனேயே எழுந்து வெளியே ஓடினாள். பூட்டியிருந்த கதவை அவள் திறக்க முற்பட்ட சமயத்தில் அங்கு வந்த ரகு அவளின் இடுப்பை வளைத்து பிடித்து அவளின் பின்கழுத்துக்குள் புதைந்தான். அவனின் பிடியில் சிக்கிக் கொண்ட மித்ரா அவன் கணவனாகி போனதால் கத்த முடியாமல் விடுங்க என்ன என்று கோபத்துடன் சொன்னாள். எப்படி விடுறது மித்ரா, இன்னைக்கு எங்களுக்கு முதலிரவு, அது முடியாம எப்படி உன்னை விடுறது? வா கட்டிலுக்கு. சொல்லியவாறு அவளை தள்ளிக்கொண்டு கட்டிலை நோக்கி நகர முற்பட்டான் ரகு. ஏற்கனவே குமட்டி கொண்டிருந்த மதுவின் நாற்றம் மித்ராவுக்கு வாந்தியை கொண்டு வர அவனிடமிருந்து தப்ப வேண்டும் என எண்ணியபடி திரும்பி அவனின் முகத்தில் வாந்தி எடுத்தாள். அவள் எடுத்த வாந்தி ரகுவின் முகத்தில் விழுந்ததால் ஒரு கணம் தடுமாறியவன் மித்ராவை பிடித்திருந்த கையை தளற்றினான். இதுதான் சந்தர்ப்பம் என எண்ணிய மித்ரா அங்கிருந்து வேகமாக ஓடி கதவை திறந்து வெளியேறினாள். மகன் முதலிரவு அறைக்குள் சென்றதிலிருந்து அடுத்த வருடம் பேரனை பார்க்க போகிறேன் என்ற எண்ணி இருந்த ரகுவின் தாயாருக்கு மித்ரா ஓடி வந்தது அதிர்ச்சியை கொடுத்தது. என்ன பிள்ளை, என்னாச்சு? கேள்வி கேட்ட மாமியாரை எரித்து விடுபோல் போல பார்த்த மித்ரா எதுவும் பேசாது குளியலறை சென்று வாய் கொப்பளித்து விட்டு வந்தாள். அதற்குள் வரவேற்பறையில் மகனை உட்கார வைத்து வாந்தியை துண்டால் துடைத்துக் கொண்டிருந்தாள் கண்ணம்மா. சற்று நேரத்தில் குளியலறையில் வந்து சேலை தலைப்பால் வாயை துடைத்துக் கொண்டபடி நின்ற மித்ராவை பார்த்த கண்ணம்மா அவளின் மேல் சீறி பாய்ந்தார். என்னடி நீ, புருஷனை கூட பார்க்காம அவன் மேல வாந்தி எடுத்திருக்கிற? இதுதான் உன் வீட்டில் சொல்லி கொடுத்ததோ? இதுதான் புருஷனை மதிக்கிற லட்சணமோ? ஏதோ நல்ல பிள்ளைன்னு சொன்னாங்க, அதை நம்பி என் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டேன். சே, இப்படி கேவலமா இருப்ப என்று இப்பதான் தெரியுது. வீட்டு வளர்ப்பை பற்றி கண்ணம்மா பேசியது மித்ராவின் கோபத்தை இன்னும் அதிகரிக்க செய்தது. தனது மகனின் பிள்ளையை சொல்லாமல் தன்மேல் குறை கண்டுபிடித்த கண்ணம்மாவுக்கு பதில் சொன்னாள் மித்ரா. இங்க வாங்க, உங்க மகன் குடிகாரன்னு எனக்கு சொன்னீங்களா? யாராவது முதலிரவுல குடிப்பாங்களா? குடிக்க மாட்டான் என்றுதான் எனக்கு சொன்னாங்க. ஆனா இங்க குடிச்சு கொண்டு கிடக்குறான். ஓஹோ, நாங்க புரோக்கர் கிட்ட தம்பி குடிப்பான் என்றுதானே சொன்னோம். உனக்கு அவன் சொல்லாதது எங்களுக்கு தெரியாது. இப்ப என்ன குடிதானே? ஊர்ல எவன் தான் குடிக்கல? கண்ணம்மா சொல்ல சொல்ல மித்ரா உடைந்து போய் அழ ஆரம்பித்திருந்தாள். தன்னை எல்லோரும் நன்றாக ஏமாற்றி இருப்பது அவளுக்கு புரிந்தது. தனது வாழ்க்கை ஒரே நாளில் சீரழிந்து போய்விட்டதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது இருந்தது. அப்போது அவளின் அருகில் வந்த மாமியார், சரி சரி, ஏதோ தெரியாம நடந்துட்டு, ஏதோ சமாளிச்சு போ, போக போக உனக்கு பழகிடும். ஆரம்பத்துல இப்படித்தான் இருக்கும், நீதான் அவனை திருத்தி எடுக்கணும். சரி உள்ள போ, அவனை அனுப்பி வைக்கிறேன். மாமியாரின் ஆறுதல் வார்த்தைகளில் அனுசரித்து போக வேண்டும் என்ற பொருளும் உள்ளடங்கி இருந்ததை உணர்ந்த மித்ரா வெடித்தாள். இப்பவே முழு குடிகாரனாக இருக்கிற இவனை திருத்த முடியுமா? இதெல்லாம் எனக்கு சரி வராது, நான் அம்மா வீட்டுக்கு போறேன். அதுவரை அமைதியாக இருந்த ரகு எழுந்து வந்து மித்ராவின் கன்னத்தில் ஒரு அறை விட்டு அவளை தள்ளிவிட்டான். அவனின் தள்ளலில் சற்று தள்ளி போய் கீழே விழுந்தாள் மித்ரா. அப்போது அவளின் அருகில் வந்த ரகு, என்னடி புருஷனை அவன் இவன் என்கிறாய்? மரியாதை தெரியாத நீ எனக்கு வேண்டாம், ஓடி வெளியே. சொல்லியவாறே கீழே விழுந்து கிடந்தவளின் தொடையில் ஒரு மிதி மிதித்தவன் தனது அறையை நோக்கி நடந்தான். ஏற்கனவே கீழே விழுந்த வலி, அதன் பின் அவன் கன்னத்தில் அடித்த வலியும் தொடையில் மிதித்ததால் ஏற்பட்ட வலியும் மித்ராவை கதறி அள வைத்திருந்தது. அதுவரை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த நல்ல மனம் படைத்த மித்ராவின் மாமனார் அவளின் அருகில் வந்து அவளின் கையை பிடித்து தூக்கி நிறுத்தினார். பிள்ளை, உனக்கு இவன் சரிப்பட மாட்டான். இவன் மொடா குடிய, ஏதோ கல்யாணம் ஆனா திருந்தவான் என்றுதான் நானும் எதிர்பார்த்தேன். ஆனா இவன் திருந்த மாட்டான். உன்னால இவனை திருத்தவும் முடியாது. நீ வா, நான் கொண்டு போய் உன் வீட்டுல விட்டுறேன். அந்த வீட்டிலும் ஒரு நல்ல உள்ளம் உள்ளதை அறிந்து அவருடன் கூட நடந்தாள் மித்ரா. தனது பைக்கில் மித்ராவை ஏற்றிய ரகுவின் தந்தையார் மித்ராவின் வீடு நோக்கி புறப்பட்டார். ஒரே நாளில் வாழ்க்கையை தொலைத்துவிட்ட கவலையை விடவும் ஒரு கொடூர குடிகாரனிடமிருந்து தப்பிவிட்டேன் என்ற எண்ணமே மித்ராவின் மனதினுள் ஓடிக்கொண்டிருந்தது. குடிப்பவனுக்கு குடும்பம் எதற்கு?
தனது மகன் மணியனை பற்றி தனது நண்பன் சொல்லிவிட்டு சென்ற வார்த்தைகள் ராசனின் மனதை குடைந்து கொண்டிருந்தது. டே மச்சான், அந்த வேப்ப மரத்தடி பாலடைஞ்ச வீட்டடியில உன் மகனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் நிக்கிறத பார்த்தேன். நான் அதை தாண்டி போகும்போது கஞ்சா வாசனை தான் அடிச்சது. என்ன பார்த்ததும் உன் மகன் வேற பக்கம் திரும்பி நின்னுட்டான். எனக்கு என்னவோ சரியா படல. ஏதோ பாத்துக்கடா. நண்பன் சொல்லிவிட்டு போனதிலிருந்து ராசனின் மனம் கோபத்தில் எரிமலையாக கொதித்து கொண்டிருந்தது. வரட்டும், அவன் இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. காலை உடைச்சு அடுப்புல வைக்கிறேன். வாசற்கதவை அடிக்கடி பார்த்தபடி குட்டி போட்ட பூனையாக அங்கும் இங்குமாக கைகளை பின்னால் கட்டியவாறு நடந்து கொண்டிருந்த கணவனை பார்த்த தாமரைக்கு ராசன் கோபத்தில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள். இன்று மகனுக்கோ மகளுக்கோ அடிவில போகிறது என்பதை உணர்ந்தவளாக அப்படி என்ன தப்பு செஞ்சாங்க என்று நீ அச்சமடைய தொடங்கினாள். அப்போது மேல்நிலை பரீட்சைக்கு தயாராக தனியார் வகுப்புக்கு சென்று விட்டு தனது வண்டியில் வீட்டிற்கு வந்தடைந்தாள் மீனா. வாசலில் தந்தையின் நிலையை பார்த்து பயந்தவாறே உள்ளே வந்தவளிடம், வந்துட்டியாமா, உன் அண்ணனை பாத்தியா எங்காச்சும் என்றான் ராசன். இல்லையப்பா, நான் பார்க்கல என்றவாறு வீட்டிற்குள் சென்றாள் மீனா. அதுவரை நேரமும் மீனா தான் ஏதேனும் தப்பு செய்து விட்டாலோ என எண்ணி பயந்து கொண்டிருந்த தாமரைக்கு அப்போதுதான் நிம்மதி பிறந்தது. மணிதான் ஏதும் சண்டை போட்டுட்டான் போல, என்னவோ தகப்பனாச்சு பிள்ளையாச்சு என்று எண்ணியவாறே உள்ளே சென்றாள் தாமரை. இரவு சூழ்ந்து வெகு நேரமாகிய போதுதான் மணி வீட்டுக்கு வந்திருந்தான். 2 தடவை அவனுக்கு அழைப்பு எடுத்தும் அவன் எடுக்காததால் கடும் கோபத்தில் இருந்தான் ராசன். அதனால் மணி வந்ததுமே அவனின் முன் வந்து கத்தத் தொடங்கினான் அவன். டேய், எங்கடா போயிட்டு வர்ற? படிப்பையும் விட்டுட்டு வேலையும் தேடாம எங்கடா ஊர் சுத்துற? அது வந்துப்பா, பசங்க கூட படம் பார்க்க போனேன், அதுதான் லேட் ஆச்சு. வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன்ப்பா. அது மட்டுமாவது ஃப்ரீயா இருக்க விடுங்கப்பா. அது பரவாயில்ல தம்பி, ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸுகள் கூட அந்த பழைய வீட்டுக்குள்ள நின்னையாமே, ஏதோ கஞ்சா அடிச்சியாமே. அப்பா, யாரப்பா அப்படி சொன்னது? அது நான் இல்லையப்பா, நான் கொய்யாப்பழம் தான் சாப்பிட்டேன், மணந்து பாருங்கப்பா. சொல்லியவாறே தந்தையின் முகத்தில் ஊதி காட்டினான் மணி. கொய்யா இலை வாசம் வந்ததை உணர்ந்து கொண்ட ராசனும் அவன் சொன்னது சரி என்று எண்ணி தனது மகனை தப்பாக நினைத்ததற்காக அவனிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டான். சாரி தம்பி, நான் தான் முரளி சொன்னதை கேட்டு உன்னை தப்பாக நினைச்சிட்டேன். நீ உள்ள போ தம்பி. இன்று அளவாக கஞ்சா சாப்பிட்டு விட்டு கொய்யா இலையை சாப்பிட்டு விட்டு வந்ததால் கஞ்சா வாசம் காணாமல் போயிருந்தது. அந்த நிலை மணிக்கு மகிழ்ச்சியை கொடுக்க தனது அறைக்குள் புகுந்து கொண்டான். இன்று நண்பர்கள் வற்புறுத்தியதால் அளவாக எடுத்துக்கொண்டதை தந்தையார் கண்டுபிடிக்காமல் விட்டிருந்ததால் நாளை சற்று அதிகமாக சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மணிக்குள் எழுந்தது. அதை விடவும் இன்று நண்பர்கள் முகநூலில் பழகிய பெண் ஒருத்தியை வரவழைத்து அவளை எல்லோரும் பகிர்ந்து உண்ட போது மணிக்கும் அந்த வாய்ப்பை வழங்கியிருந்தார்கள். அதனால் நாளை அதிகமாக கஞ்சா உபயோகித்து பெண்ணை அனுபவிக்க வேண்டும் என்ற நண்பர்களின் வேண்டுகோளையும் ஏற்றுவிட்டே வந்திருந்தான் மணி. அடுத்த நாள் வழமை போல மாலையில் அந்த பழைய வீட்டில் கூடிய நண்பர்கள் மணிக்கு அதிகமாக கஞ்சாவனை உட்கொள்ள செய்திருந்தனர். அதே நேரம் ராசனும் தனது நண்பனை பார்த்து மகன் கொய்யாப்பழம் தான் சாப்பிட்டான் என்று சொல்லி தனது மகனை நியாயப்படுத்தி கொண்டான். ஆனால் அதற்கு நண்பன் சொன்ன பதில் ராசனை ஆட்டம் காண செய்தது. டே முட்டாள், அவன் நல்லா உன்னை ஏமாத்தி இருக்கிறான். கஞ்சா அடிச்சா கொய்யா இலை தான் சாப்பிடுவாங்க, அப்பதான் அந்த வாசனை தெரியாது, இது கூட தெரியாம இருக்கியே. நண்பனின் பதிலாக அதிர்ச்சி அடைந்த ராசன் கோபத்துடன் வீடு நோக்கி விரைந்தான். அதே நேரம் மாலையாகி இருந்தது. மணியும் அதிகளவான கஞ்சா உட்கொண்டு போதையில் மிதந்து கொண்டிருந்தான். அப்போது அங்கு ஒரு பெண்ணை 2 நண்பர்கள் வாயை கட்டி கொண்டு இழுத்து வந்து அவனின் முன்பாக தள்ளிவிட்டார்கள். அரை போதையுடன் கண்களை திறந்து பார்த்த மணி தன்னுடைய தங்கை போல் இருப்பதாக உணர்ந்தான். ஆனாலும் போதை அவளை நெருங்க செய்தது. கிட்ட வந்தவனை கால்களால் மீனா எட்டி உதைத்ததால் கோபமடைந்த மணி அவளின் வாய்க்கட்டை அவிழ்த்து அவனின் கன்னத்தில் அறைந்தான். மீனாவின் வாய்க்கட்டு அவிழ்ந்ததால் தன் மேல் படர நினைத்த அண்ணனை பார்த்து கத்தினாள் அவள். அண்ணா, நான் உன் தங்கச்சி அண்ணா, மீனா அண்ணா, என்னை எதுவும் செஞ்சிடாத அண்ணா. டியூஷன் முடிஞ்சு வந்த என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க அண்ணா, என்னை காப்பாத்துங்க அண்ணா. திடீரென ஒலித்த தங்கையின் குரல் அரை போதையில் இருந்த மணியை தட்டி எழுப்பியது. இது தங்கச்சியின் குரல் என எண்ணியவன் பக்கத்தில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து தன் தலையில் ஊற்றத் தொடங்கினான். அதே இடைவெளியை பயன்படுத்தி கொண்ட மணியின் நண்பன் மீனாவின் மேல் பாய்ந்து வந்து அவளை வன்புணர்வு செய்ய நினைத்தான். அவனோடு போராடத் தொடங்கிய மீனா, அண்ணா அண்ணா காப்பாத்துங்க அண்ணா என்று பலமுறை கதறத் தொடங்கி இருந்தாள். விடுடா என் தங்கச்சிய என்றவாறு தங்கை மேல் படர்ந்த நண்பனை தள்ளிவிட்ட மணி அவனோடு சண்டையிடத் தொடங்கினான். அந்த நேரத்தில் தான் ராசன் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருந்தான். தந்தையை கண்ட மீனாவும் ஓடி சென்று அவரை கட்டி கொண்டு கதறி அழுதாள். பெரிய தடியுடன் வந்து சேர்ந்திருந்த ராசன் தனது மகனையும் அந்த தடியை கொண்டு அடிக்கத் தொடங்க மற்ற நண்பர்கள் ஓட்டமடக்க தொடங்கினார்கள். இறுதியில் மகனையும் மகளையும் அழைத்துக் கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் ராசன். அடுத்த நாள் காலையில் முழுவதுமாக போதை தெளிந்த போதுதான் மணி சிந்திக்க தொடங்கியிருந்தான். தங்கையிடமும் தந்தையிடமும் மன்னிப்பு கேட்டுக் கொண்டதோடு போதை பழக்கத்தையும் விடுவதாக சத்தியமும் செய்து கொடுத்தான். உன் அக்கா தங்கை என்றால் சீருவாய், அடுத்தவன் அக்கா தங்கை என்றால் மட்டும் அனுபவிப்பாயா? போதை உன்னை தீய பாதைக்குள் தள்ளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.